Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IS Academy. Today in this video we are going to see a topic which is relevant for the upcoming 2025 CSE prelims. Okay, so the topic was Solomon Islands. So Solomon Islands recently, because of the news, they have found a huge amount of the size of coral reef in the Solomon Islands coast. Okay, so that's why only we are going to see this topic. So let's see the news. Scientists say they have found the world's largest coral near the Pacific Solomon Islands announcing the November 14, 2024 a major discovery pulsing with life and color. ஸோ இந்த பிக்சர்ல பாக்குறதா நீங்க வந்து ஃபைண்ட் பண்ண அந்த கோரல் ரீஃப். ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த சயின்டிஸ்ட் வந்து வேர்ல்ட்ல இருக்கிறதுலே லார்ஜஸ்டான ஒரு கோரல் ரீஃப் வந்து இப்போ நாங்கள் கண்டுபிடிச்ச கோரல் ரீஃப் தான் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட்லாம் அவங்க வந்து சொல்றாங்க. ஓகே, measuring 34 meter wide and 34 meter long, the team said the mega coral was 3 times bigger than the previous record holder, a dubbed Big Mama in the American Samoa. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கோரல் ரீஃப், லார்ஜஸ்ட் கோரல் ரீஃப்னா இந்த பிக் மாமா தான். ஓகேவா? ஸோ இதோட சைஸை விட 3 times வந்து இது வந்து ரொம்ப பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட லென்த் அதில் சொல்றப்ப 34 மீட்டர் வைடு இருக்குது அண்ட் 32 மீட்டர் வந்து லாங் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹியூஜான ஒரு கோரல் ரீஃப் தான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து சாலமன் ஐலாண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ அதனால நம்ம சாலமன் ஐலாண்ட் வந்து என்ன எங்க இருக்கு, அதை பத்தின ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அந்த மாதிரி எல்லாமே பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் the Solomon Islands are two type parallel chains of volcanic islands and a small coral atolls in the southwestern Pacific Ocean. ஓகேவா? ஸோ அந்த சாலமன் ஐலாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எதனால கவர் ஆயிருக்குன்னு சொல்லி பாக்குறப்ப இங்க வந்து கோரல் ரீஃப் அட்டாலும் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் வோல்கானிக் மவுண்டன்ஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வோல்கானிக் ஐலாண்ட் சொல்லி பாக்குறப்ப வோல்கானிக் மவுண்டன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு ரிமைனிங் ஏரியா. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து வோல்கானிக் ஐலாண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சாலமன் ஐலாண்ட் வந்து வோல்கானிக் ஐலாண்ட்ஸும் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் அட்டால்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாக்குறப்ப 1000 ஐலாண்ட்ஸ் வரைக்கும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மெஷர் பண்றாங்க. நியர்லி 1000. ஓகே, 6 large main islands and over 900 smaller islands வந்து இந்த சாலமன் ஐலாண்ட்ஸ்ல வந்து இருக்கு இந்த கண்ட்ரிக்குள்ள. ஓகே, which 147 are inhabited. ஸோ இது என்னதான் இதுல 900 + 6 அந்த மாதிரி நிறைய கோரல் ரீஃப் இருந்தாலுமே, ஐலாண்ட்ஸ் இருந்தாலுமே, ஒன்லி 147 தான் வந்து பீப்புள் வந்து இன்ஹாபிட் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்க மட்டும் தான் சிட்டிஸ் அண்ட் வில்லேஜஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஒன்லி இன் 147 ஐலாண்ட்ஸ். ஸோ த நியரஸ்ட் நெய்பர்ஸ் ஆர் Vanuatu to the southeast and Papua New Guinea to the west. ஓகேவா? ஸோ இந்த சாலமன் ஐலாண்ட்ஸோட பார்டரிங் கண்ட்ரிஸ் நம்ம பாக்குறப்ப, மேப் பேஸ்டா பாக்குறப்ப 2 கண்ட்ரிஸ் இருக்கு. ஒன்னு வந்து Vanuatu and then Papua New Guinea. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 கண்ட்ரிஸ் நடுவில் தான் இந்த சாலமன் ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ மேப் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கறப்ப இந்த மாதிரி பார்டரிங் கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ the country is mainly mountainous and covered in forest, although it has some எக்ஸ்டென்சிவ் பிளைன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரி வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், இது வந்து வோல்கானிக் ஐலாண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த வோல்கானிக் ரீஜன்ல பாக்குறப்ப நமக்கு என்ன இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து மவுண்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ மவுண்டன்ஸ் இருக்கு, ஃபாரஸ்ட் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் ஃபியூ பார்ட்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னா பிளைன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ அதோட ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு இந்த சாலமன் ஐலாண்ட்ஸோடது. ஸோ ஒன் இயர் பிரிட்டிஷ் ப்ரொடெக்டரேட் த சாலமன் ஐலாண்ட்ஸ் அச்சீவ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆர் பப்ளிக் இன் 1978. ஸோ 1978க்கு முன்னாடி வரைக்கும் வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோல் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகி இப்போ செப்பரேட் நேஷனா வந்து இருக்கிறாங்க. ஓகே, சாலமன் ஐலாண்ட்ஸ் செப்பரேட் நேஷன், அது நீங்க பார்த்து வச்சுக்கணும். The Solomon Islands have been inhabited by the Melanesian people for 30,000 years. ஓகேவா? ஸோ இந்த மெலினேஷியன் சொல்லி பாக்குறப்ப அந்த பசிபிக் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஐலாண்ட் குரூப்லயே வந்து பார்ட்ஸா பிரிச்சிருப்பாங்க. மெலினேஷியா, பாலினேஷியா, மைக்ரோனேஷியா அப்படின்னு சொல்லி பார்ட்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப இங்க வந்து மெலனேஷன் இருக்கக்கூடிய ஏரியா, அங்கதான் என்னன்னா இந்த நம்ம பார்க்கக்கூடிய பப்புவா நியூ கினியா, அதுக்கப்புறம் சாலமன் ஐலாண்ட்ஸ், நியர்பை இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், இது எல்லாமே எது வரும்னா இந்த மெலனேஷியா அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ள வரும். ஸோ அங்க இருக்கக்கூடிய பீப்புளே என்ன சொல்றாங்கன்னா மெலனேஷியன் பீப்புள். ஸோ இந்த சாலமன் ஐலாண்ட் வந்து மேபி 30,000 இயர்ஸா வந்து அந்த பீப்புள்ஸ் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், the island's government is a parliamentary democracy within the Commonwealth with a unicameral parliament and a ministerial system of government. ஓகேவா? ஸோ அங்க என்ன இருக்குன்னு பாக்குறப்ப அதோட கவர்னன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, சாலமன் ஐலாண்ட்ஸோட பாக்குறப்ப இட்ஸ் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. ஸோ பார்லிமெண்டரி டெமோக்ரஸினா வந்து எலக்டிவ் ரெப்ரஸன்டேட்டிவ்ல அங்க போயிட்டு
அது ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்லிமெண்ட் டெமோக்ரஸி வந்து அங்கே இருக்குது. ஆஸ் வெல் அஸ் இது வந்து யூனிகேமரல் பார்லிமெண்ட். யூனிகேமரல் சொல்லி பாக்குறப்ப நம்மளுக்கு என்னன்னா, இப்போ பை கேமரல் சொல்லி பார்த்தோம்னா எதர் சேம்பர் ஆர் கவுன்சில் ஆர் எதர் கவுன்சில் வந்து இருக்கும். ஓகே, அசம்பிளி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இது வந்து எய்தர் ஏதாச்சும் ஒன்று மட்டும் தான் இருக்கும். எய்தர் சேம்பரா இருக்கலாம், இல்லைன்னா அசம்பிளியா இருக்கலாம், இல்லைன்னா கவுன்சிலா இருக்கலாம். சிங்கிள் மட்டும் தான் இருக்கும். ஓகே, சிங்கிள் ஹவுஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனாலதான் யூனிகேமரல் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அண்ட் தென் மினிஸ்ட்ரியல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டும் இருக்கு. ஓகே சார், நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே. ஸோ த பிரிட்டிஷ் monarch is represented by the governor general chosen by the parliament for a 5-year term. ஸோ என்னதான் 1978ல இருந்து அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்திருந்தாலுமே ஸ்டில்லா வந்து என்ன இருக்குன்னா, அந்த பிரிட்டிஷ் மொனார்க்கோட இன்ஃபுளுன்ஸ் வந்து சோலமன் ஐலாண்ட் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதை ரிப்ரசன்ட் பண்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கவர்னர் ஜெனரல் வந்து அவங்க வந்து சூஸ் பண்றாங்க. ஓகே, ஃப்ரம் த பிரிட்டிஷ் சைடு. ஸோ 5-year டேர்ம்ஸ் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணி அந்த கவர்னர் ஜெனரல் போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த சாலமன் ஐலாண்டோட கேபிட்டல் எங்கன்னு சொல்லி பாக்குறப்ப ஹொனியாரா. ஹொனியாரா எங்க இருக்குன்னா, குவாடல்கனல்ங்கிற ஒரு லார்ஜஸ்ட் ஐலாண்ட்ல தான் வந்து இந்த ஹொனியாராங்கிற கேபிட்டல் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே பேசிக்கான டீடைல்ஸ். எத்தனிக் குரூப் சொல்லி பாக்குறப்ப மெலனேஷியன். ஓகேவா? ஸோ மெலனேஷியன் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய அந்த சேம் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள். ஓகே, தென் பாலினேஷியன் அண்ட் மைக்ரோனேஷியன் அண்ட் அதர் 1.5%. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட எத்தனிக் குரூப் வந்து அந்த சாலமன் ஐலாண்டோட பாப்புலேஷன்ல வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் லாங்குவேஜ் சொல்லி பார்க்குறப்ப மேஜரானதான் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் தான் அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்குது. அண்ட் 120 வெர்னாகுலர்ஸ் இன்க்ளூடிங் சாலமன் ஐலாண்ட்ஸ் பிட்கின். ஓகேவா? ஸோ அந்த பிட்கின் சொல்லி பார்க்குறப்ப அவங்க வந்து ஒரு நான் நேட்டிவ் ஸ்பீக்கர் வந்து பேசக்கூடிய ஒரு சிம்பிளிஃபைடு லாங்குவேஜ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிட்கின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான 120 வெர்னாகுலர்ஸ் as well as பிட்கின் வந்து சாலமன் ஐலாண்ட்ஸ் வந்து ஸ்பீக் பண்றாங்க. ஓகே, ஸோ நம்ம கண்ட்ரியோட டீடைல்ஸ் சொல்லி பார்க்குறப்ப நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். பேசிக்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுட்டாலே நம்மளுக்கு வந்து பிலிம்ஸ் வந்து தேவையானது போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறப்ப இதோட மேப்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கதான் இருக்கு இந்தோனேஷியா பக்கத்துக்கு பப்புவா நியூகினியா. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் சாலமன் ஐலாண்ட்ஸ். இட்ஸ் பிலாங் டு த பாலினேஷியன் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? மெலனேஷியா அந்த மாதிரி நியர்பை கண்ட்ரிஸ் பார்க்க நௌரு, கிரிபாட்டி, துவாலு, ஃபிஜி, வானுவாட்டு அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் ரீசனா வந்து நியூ கலிடோனியா. ஓகே, ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு நடுவில் தான் வந்து சாலமன் ஐலாண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதோட பார்டர்ல வந்து கோரல் சி இருக்கு, அது பக்கத்துல இருந்து ஆஸ்திரேலியா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மேப் பேஸ்லாம் நமக்கு வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப. ஸோ இது வந்து அதோட இன்னர் ஐலாண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னா அந்த ஹொனியாரா இருக்கக்கூடிய குவாடல்கனல். ஓகேவா? ஸோ இங்கதான் வந்து சாலமன் ஐலாண்ட்ல வந்து பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் ஒரு ஐலாண்ட்னா இந்த குவாடல்கனல் தான். ஸோ அங்கதான் வந்து கேபிட்டல் இருக்கு, ஏர்போர்ட், மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அங்கதான் நடக்கும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன பார்த்தோம்னா, இட்ஸ் a group of volcanic islands as well as group of coral reef atolls சொல்லி சொன்ன பார்த்தீங்களா. ஸோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கோரல் ரீஃப் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு ஜாகிரபிக்கலா பாக்குறப்ப ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப என்ன ஃப்ரிஞ்சிங் ரீஃப் சொல்லி பாக்குறப்ப ஒரு லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட் மாஸ் வந்து இருக்கும். அதோட கோஸ்டல் சைட்ல வந்து என்ன இருக்குன்னா, இந்த சப்போஸ் கோரல்ஸ் தான் டெவலப் ஆகுது அப்படின்னா அது நேம் என்னன்னா ஃப்ரிஞ்சிங் ரீஃப்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பேரியர் ரீஃப்னு சொல்லி பாக்குறப்ப பேரியர் ரீஃப்னாலும் நடுவுல வந்து என்ன இருக்கும்னா ஒரு லார்ஜ் ஆஃப் லேண்ட் பாடி மாஸ் வந்து இருக்கும். ஆஸ் வெல் அஸ் என்ன இருக்கும்னா இங்க அந்த ரீஃபும் இருக்கும். ஓகே, கோரல் ரீஃப்ஸ் இருக்கும். பட் தே ஆர் செப்பரேட்டட் பை த வாட்டர் சேனல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செப்பரேட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேரியர் ரீஃப் சொல்லுவாங்க. ஸோ அது ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணாங்கன்னா நமக்கு கிரேட் பேரியர் ரீஃப் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஓகே, நியர்பைல தான் இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடியது வந்து பேரியர் ரீஃப் சொல்லுவாங்க. ஸோ அந்த கோரல் ரீஃப் ஆஸ் வெல் அஸ் த மெயின் ஐலாண்ட் ரெண்டுக்கும் நடுவில் வந்து வாட்டர் பாடி வந்து செப்பரேட் பண்ணும். அதுதான் என்னன்னா பேரியர் ரீஃப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ தென் அட்டால்ஸ் என்னன்னா அந்த லார்ஜ் லேண்ட் மாஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து தண்ணிக்குள்ள வந்து போயிடும். அண்ட் தென் ரிமைனிங் என்ன இருக்குன்னா அந்த கோரல் ரீஃப் மட்டும் தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அந்த ஷேப்ல வந்து இருக்கும், சர்க்கிள் ஷேப்ல வந்து இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா எலிப்டிக்கல் ஷேப்ல வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த அட்டால்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த சாலமன் ஐலாண்ட்ஸ் இருக்கக்கூடிய அதுவுமே வந்து என்னன்னா அட்டால்ஸ் தான் சொல்லி சொல்றாங்க. ஓகே, மேஜரா இருக்கக்கூடியது வந்து அட்டால்ஸ் தான்.